எதுவுமே எதிர்பார்க்காததுதான் எங்களுக்கு. அந்த மாரி ஒரு பட்டம் திவினேஷ் குடுப்பாங்களா? அப்படின்லாம். ஓகே. அவருடைய பாட்டுங்கள்லாம் பாடுனா ஓகே. வந்து விஷ் பண்றாங்க. அந்த படிக மாலை அதெல்லாம் குடுக்கும்போது ரொம்ப யாருக்கும் கிடைக்காது அந்த மாரிலாம். இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. யாருக்குமே கிடைச்சு, ம். ஒரு ஃபோட்டோஸும் ஒண்ணு குடுத்தாங்க. 3 பேர் சேர்ந்தா மாதிரி. ஆ. எம்எஸ்வி ஐயா, கண்ணதாசன் ஐயா, ம், டிஎம்எஸ் ஐயா. ம், ம். அதுல இவன் படுத்துட்டு இருக்கா மாதிரி. ஆஹா! அது ஒரு ஃபோட்டோ வந்து ஜில கிஃப்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ம். அந்த ஃபோட்டோலாம் குடுக்கும்போது, இந்த மாரிலாம் இதுவரை எந்த சீசனுமே நாங்க இந்த மாரி யாருக்குமே குடுத்தது கிடையாது. அப்படின்னும்போது, அந்த டைம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. யாரும் இந்த மாரி வாங்குனதில்ல. திவினேஷ் வாங்கியிருக்கும்போது, அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த படிக மலை யாருக்கும் கிடைக்காதது இதெல்லாம். அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. திவினேஷ் கிடைச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்க அப்ப. ஆ. அப்ப அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கூட, ஒவ்வொரு ஷூட் அன்னைக்குமே அவன் வந்து சாமி கும்பிட்டுட்டு, படிக மலைய தொட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவன் கழுத்துல போட்டுட்டு தான் வருவான். அவரோட ஷால்வ, அவரோட படிக மாலை, அந்த சாமி படத்த வச்சு, அவன் கும்பிட்டுட்டு தான் போட்டுட்டே வருவான். ஆஹா! ஒவ்வொரு ஷூட் அன்னைக்கு அதெல்லாம் அவன் மறக்கவே மாட்டான். அப்படியே சப்போஸ் நம்ம மறந்தா கூட அந்த படிக மாலை இல்லையே, நான் மறந்துட்டு ஒரு ஷூட்டுக்கு கூட வந்துருவேன். ம், ம், ம். இவரு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஃபோன போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவான். படிக்க மாலை நான் மறந்துட்டேன்ம்மா, போடலான்னு வச்சிருந்தேன் மறந்துட்டேன். சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்படியே. அப்ப எடுத்துட்டு வர சொல்லுவான். அத போட்டுட்டு தான் ஒவ்வொரு ஷூட் அன்னைக்குமே அவன் பாடவே ஆரம்பிப்பான்.